சாரதா வந்து மனசு கஷ்டத்தோட அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க பொண்ணு யமுனாவ. அத பார்த்துட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. அம்மா ஏன் இப்படி பாக்குது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு போகும்போது, "அம்மா ஒரு நிமிஷம்மா" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. "என்னடி?" அப்படின்னோனே, இல்லம்மா, ஏம்மா ஒரு மாதிரி வந்து யமுனாவ பார்த்துட்டு இருந்த ஆதங்கத்தோட" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல காவேரி எனக்கு. யமுனாவும் வந்து மாப்பிள்ளையும் வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நீ நினச்சிட்டு இருக்கல்ல? ஆமாம்மா, விரும்பி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இல்லடி, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா வந்து விரும்பாம தான் வந்து யமுனா விரும்புனான்னு ஒரே காரணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா மாப்பிள்ளை அப்பையிலேருந்து யமுனாவ விரும்பல. இப்போ வரைக்கும் 2 பேருக்கும் குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. 2 பேருமே வந்து இப்படியே தான் இருக்காங்க. நண்பர்களா பழகுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நண்பர்களா பழகுனா எப்பட்ரி? அவங்களுக்குள்ளேயே நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்குல்ல. அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டுமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 சந்தோஷமா தான் வாழ்றாங்கன்னு நான் நினைக்கிறேன்னோனே, உனக்கு புரியாது காவேரி இதெல்லாம். உனக்கு புரியணும்னா இன்னும் நாள் இருக்குடி அப்படி சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு ஏன் அம்மா இப்படி சொல்லுது? ஒண்ணும் புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்க வந்து எல்லாரும் தூங்குறாங்க. எல்லாருமே குழந்தைங்க எல்லாருமே வந்து காவேரி மேல கால போட்டுன்னு குழந்தை வந்து தூங்குறா. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இங்க வந்து காவேரி யோசிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜய் சொன்ன விஷயம், விஜய் வந்து அவங்க ஒய்ஃப தான் எனக்கு எல்லாமே முக்கியம். அவங்கள தான் நான் நேசிப்பேன். வேற யாரையும் நேசிக்க மாட்டேன்னு சொன்னது எல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. எல்லாம் உங்க ஒய்ஃப தான் நேசிக்கிறேன்றாரு. அப்புறம் எதுக்காக என்ன லவ் பண்றேன்னு சொன்னாரு? அப்படி சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. சரி அந்த டைரியில அப்படி என்னதான் இருக்கும்? நம்ம கொஞ்சம் தானே படிச்சோம். சரி அடுத்து என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றாங்க, பொறுமையா வந்து கைய குழந்தை மேல போட்டு தூங்குற கைய எடுத்து வச்சுட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்பாடா! எல்லாம் தூங்குறாங்க. இப்போ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம போய் பொறுமையா அந்த டைரிய படிப்போம். நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குதுல்ல, வேற என்ன பண்றது? அந்த டைரிய படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு என்ன பண்றாங்க, டைரிய வந்து வெளிய எடுக்குறாங்க பேக்லேருந்து. அப்பாடா! வந்து போய் எதுக்கும் செக் பண்ணுவோம் யாரோ வராங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடமும் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா, தங்கச்சிங்க, அக்கா எல்லாருமே தூங்குறாங்க. அப்பாடா! எல்லாம் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பொறுமையா வந்து டைரிய ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா வந்து விஜய் வந்து அவங்கள பத்தி, அவங்க ஒய்ஃப பத்தி நெறைய விஷயங்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா எழுதி வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் ஒண்ணா சுத்துன நாட்கள், அதுக்கப்புறம் பேசினது எல்லாமே எழுதி வச்சிருக்காரு. அதெல்லாம் பார்த்த காவேரி வந்து சந்தோஷப்படுறாங்க. இப்படிலாம் ஒரு மனுஷனால ஒரு ஒய்ஃப வந்து நேசிக்க முடியுமா? இந்த அளவு நேசிக்கிறாரே! அதனால தான் அந்த அளவு யாரையும் நேசிக்க முடியாது அவர் சொன்னாரு போட்டுருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே வராங்க. பார்த்தா வந்து காவேரி தான் எனக்கு எல்லாமே, என் உலகம் எல்லாமே அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து எழுதியிருக்காரு. அத பார்த்துட்டு காவேரி அதிர்ச்சியாயிட்டு, "என்ன என் பேர் வந்திருக்கு? இதில எப்படி என் பேர் வந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம மறுபடியும் அந்த லைன பார்க்குறாங்க. பார்த்தா என் ஒய்ஃப் காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒய்ஃப் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. அத பார்த்தா காவேரிக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுது. அப்போ அவரோட ஒய்ஃப் பேரு காவேரியா? அதனால தான் அவரு என்கிட்ட வந்து பேசுறாரா? ஒண்ணும் புரியலையே அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. மறுபடியும் பார்க்குறாங்க. சரி நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து சரியா பார்க்கல. உண்மையிலேயே ஒரு ஒய்ஃப் பேரு காவேரி தானா? அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்க்குறேன். பார்த்தா விஜய் காவேரின்னு சொல்லிட்டு பெரிய எழுத்துல எழுதியிருக்கு. அத பார்த்து வந்து காவேரி பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் பேரும் காவேரி தான் போலிருக்கு. அப்போ அந்த காவேரியோட ஞாபகத்தால தான் குழந்தைக்கும் காவேரின்னு அவர் பேர் வச்சிருக்காரு. எப்படி இப்படிலாம் நடக்கும்? இப்படிலாம் நடக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாம யோசிக்கிறாங்க. பார்த்தா காவேரி, காவேரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வராங்க. ஐய்யய்யோ! அம்மா வந்துட்டாங்களே! மேற்கொண்டு நம்ம டைரி படிக்க முடியாதே! சரி அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சுறாங்க. "என்னடி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க தனியா உட்காந்துட்டு?" "இல்லம்மா தூக்கம் வரல. அதுக்காக இப்படி வந்து உட்காந்துருப்பியா? வாடி போலாம்." அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. "அம்மா வேணாம்மா நான் அப்புறம் வரேம்மா. இங்க பாரு காவேரி நைட்லலாம் கண்ணு முழிக்கக்கூடாது. அதுவும் இந்த மாரி கண்ணு முழிச்சா கூடவே வந்து எது வேணாலும் கெட்ட ஏதாவது வரும்டி. வாடி." அப்படி சொல்லிட்டு அவங்க படி கூட்டின்னு போறாங்க. இன்னைக்கு படிச்சது போதும். மறுபடியும் நாளைக்கு படிக்கலாம்னு சொல்லிட்டு காவேரி வந்து குழப்பத்தோடயே வந்து அவங்க ஒய்ஃப் பேரும் காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோடயே வந்து போறாங்க. "என்னடி என்ன இருக்கு?" அப்படின்னோன, "ஒரு நிமிஷம் இரும்மா அது வரேன்." அப்படி சொல்லிட்டு, "எங்கடி போற? ஒரு நிமிஷம் இரும்மா தண்ணி குடிச்சிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துட்டு பேக்ல வச்சு பேக்க மாட்டிட்டு வராங்க. சரிடி தண்ணி குடிச்சிட்டியா?" குடிச்சிட்டேம்மா." "சரி வந்து படு. சும்மா சும்மா இந்த மாரிலாம் பண்ணக்கூடாது. தனியா போயிட்டு உட்காந்துருக்க. இது என்ன பழக்கம்? புது பழக்கம். சரி வா." அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. படுக்க வைக்கிறாங்க. காவேரி வந்து தூங்காம இருக்காங்க. "தூங்க போறியா இப்ப இல்லையான்னோன?" "சரிம்மா சரிம்மா நான் தூங்கிறேன்னு" சொல்லிட்டு கண்ண மூடி காவேரி தூங்க போறாங்க. இங்க வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே வந்து யோசனை பண்ணிட்டே குழந்தைய தூங்க வச்சுட்டுருக்காரு. காவேரிக்கு இன்னைக்கு புடவ குடுத்தது, காவேரி அந்த புடவைய கட்டினது, அதுக்கப்புறம் காவேரி அவங்ககிட்ட நல்ல விஷயங்கள் பேசினதெல்லாம் யோசிக்கிறாரு.